ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு கடந்த வாரம் பெங்களூர்ல நடந்த ஒரு வித்தியாசமான அதே டைத்தில் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ட்ரூ கிரைம் கேஸை தான் பார்க்க போகிறோம். இன்றைய இளைய தலைமுறைக்கு இந்த வழக்கு மிக மிக முக்கியமானது. ஸோ உங்கள் வீட்டில் டீனேஜ் பசங்க இருந்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோவை பார்க்குறது டீனேஜ் பசங்களாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல முக்கியமான நல்ல விஷயங்களை கத்துக்க போறோம். இந்த வழக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, பெங்களூர்ல ஷர்மிளாங்கிற ஒரு பெண்மணி ஒரு அபார்ட்மெண்ட்ல தனியா ஸ்டே பண்ணிருக்காங்க. இந்த ஷர்மிளாவோட சொந்த ஊர் மேங்களூர். இவங்களுக்கு 34 வயசு ஆகுது. இவங்க பிறந்து வளர்ந்தது படிச்சது எல்லாமே மேங்களூர்ல தான். பட் வேலை நிமித்தமா கடந்த வருடம் பெங்களூருக்கு வந்திருக்காங்க. பெங்களூர்ல இருக்கிற அக்செஞ்சர்ங்கிற ஒரு ஐடி கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பெங்களூருக்கு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பெங்களூர்ல இருக்கிற ராமமூர்த்தி நகர்ல இருக்கிற சுப்பிரமணியா லே அவுட்ங்கிற அபார்ட்மெண்ட்ல ஒரு டபுள் பெட்ரூம் ஹவுஸ்ல தான் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காங்க. ஸோ இந்த டபுள் பெட்ரூம் ஹவுஸ்ல ஒரு பெட்ரூம்ல ஷர்மிளா தங்கியிருக்காங்க, இன்னொரு பெட்ரூம்ல ஐடில வேலை பார்க்குற இன்னொரு பெண் தங்கியிருக்காங்க. அந்த கூட தங்கியிருக்க ரூம்மேட் வந்து அவங்களோட சொந்த மாநிலம் அஸ்ஸாம். ஸோ சொந்த மாநிலம் அஸ்ஸாம்ங்கிறதுனால அடிக்கடி அந்த பெண்மணி கூட தங்கியிருக்க அந்த ரூம்மேட் வந்து அஸ்ஸாமில் இருக்க தன்னோட சொந்த ஊருக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ ஒரு மாசத்துல பாதி நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷர்மிளா அந்த வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ ஷர்மிளாவோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலாக அந்த மாதிரி பெண்கள்லாம் தனியாக வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தாங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க, பார்ட்டி வைப்பாங்க, குடிப்பாங்க, இல்லை அட்லீஸ்ட் சும்மாவது ஒரு கெட் டுகெதர் வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் வீக்கெண்ட்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. பட் இந்த ஷர்மிளாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான ஹேபிட்டும் கிடையாது. அவங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, காலையில் 8 மணிக்கு கிளம்பி வேலைக்கு போனாங்கன்னா நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு வருவாங்க. வந்த உடனே ரூமை லாக் பண்ணிடுவாங்க. ரூமுக்குள்ளேருந்து ஒரு சத்தமும் வராது, யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. சொல்லப்போனால் அந்த பெண் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாதுங்கிற மாதிரி தான் அந்த ஏரியாவில் அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்க எல்லா நெய்பர்ஸும் சொல்றாங்க. மேலும் இந்த ஷர்மிளாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெங்களூர்ல ஒரு பெரிய சொல்லிக்கிற மாதிரி சோசியல் சர்க்கிள் இல்லைங்கிறதுனால ஆல்மோஸ்ட் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் வருஷம் நைட்டு கரெக்டாக 10:30 மணி இருக்கும். இவங்க தங்கி இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கரும் புகை வர ஆரம்பிக்குது. அதே அபார்ட்மெண்ட்ல கீழே தான் இந்த அபார்ட்மெண்டோட ஓனர் விஜயேந்திராங்கிற ஒரு நபர் தங்கி இருக்காரு. அவர் அப்பதான் தூங்க போலான்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு பேட் ஸ்மெல், ஒரு பர்னிங் ஸ்மெல் வருது. என்ன அது இவ்வளவு தூரம் பர்னிங் ஸ்மெல் வருதுன்னு சுத்தி பார்க்கும்போது ஈவன் அவருக்கு சொந்தமான அபார்ட்மெண்ட்ல இருக்கிற இந்த ஷர்மிளா தங்கி இருக்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கரும் புகை வர ஆரம்பிக்குது. அவருக்கு ஒண்ணுமே புரியல, ஏதாவது கிச்சன்ல சமைக்கிறாங்களோ அதனால இவ்வளவு புகை வருதுன்னு நினைக்கிறாரு. பட் அந்த அமௌண்ட் ஆஃப் புகை இருக்குல்ல, உள்ள இருந்து வர்ற புகையோட அளவு வந்து அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால அந்த வீட்டுக்குள்ள ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணிட்டு இருக்க அடுத்த நேரத்துக்குள்ளேயே உள்ளுக்குள்ள இருந்து பயங்கரமா தீ வர ஆரம்பிக்குது, கரும் புகை வர ஆரம்பிக்குது. உடனே பதட்டமான அந்த அபார்ட்மெண்ட் ஓனர் தீயணைப்பு துறைக்கு இதை பத்தி தகவல் கொடுக்கிறாரு. அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே தீயணைப்பு துறை வராங்க. பேரலா இதை பத்தி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகவல் கொடுக்கிறாரு. இப்ப தீயணைப்பு துறை வீரர்கள் வந்து பார்க்கும்போது இந்த அபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அந்த வாசல் மெயின் டோரை செக் பண்ணி பார்க்கும்போது அது உள்புறமா லாக் செய்யப்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க, இந்த புகையில மாட்டிக்கிட்டாங்க, வெளியில தப்பிச்சு வர முடியாம சிரமப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த தீயணைப்பு வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த கதவை உடைக்கிறாங்க. ஃபைனலா கஷ்டப்பட்டு உடைச்சதுக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் தீ பிளம்புகளும் கரும் புகை மூட்டமும் இருக்கு. இப்படி பக்கத்துல முன்னாடி இருக்கிற நபரையே அவங்களால பார்க்க முடியல. பட் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்ததுனால அந்த வீடை ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்க நெருப்பை அணைக்க முயற்சி பண்றாங்க. ஸோ அந்த நெருப்பு எங்க இருந்து வந்திருக்கோ அந்த சோர்ஸை கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க நெருப்பு முழுவதுமாக அணைக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த கரும் புகையோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இப்போ அந்த வீட்டுக்குள்ள யார் ஸ்டக் ஆயிருக்கான்னு அந்த தீயணைப்பு வீரர்கள் தேடும் போது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கிச்சன்ல இந்த ஷர்மிளா மயக்கமா இருக்காங்க. அவங்க உடம்புல எங்க பார்த்தாலும் கரும் புகையா இருக்கு. உடனே தீயணைப்பு வீரர்கள் ஆம்புலன்ஸ் வர சொல்லி இந்த ஷர்மிளாங்கிற பெண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போன ஷர்மிளாவோட அந்த ஹெல்த்தை செக் பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா,
நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஷர்மிளா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க. ஜெனரலா அந்த மாதிரி ஒரு ஃபயர் ஏற்பட்டாலே போலீஸுக்கும் இதை பத்தி தகவல் சொல்லுவாங்க. ஒரு செட் ஆஃப் போலீஸ் டீம் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள செக் பண்ண போறாங்க. இன்னொரு செட் ஆஃப் போலீஸ் டீம் வந்து இந்த ஷர்மிளாவோட வீட்டுக்கு வராங்க. ஆல்மோஸ்ட் தீயணைப்பு வீரர்கள் அந்த நெருப்பை ஃபுல்லா அணைச்சிட்டாங்க. இப்போ அந்த வீடை ஃபுல்லா தீயணைப்பு வீரர்கள் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. இனிஷியலா தீயணைப்பு வீரர்கள் சஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டிருக்கும். மேபி இந்த எலக்ட்ரிக்கல் லைன்ல ஏற்பட்ட ப்ராப்ளத்தினால தான் நெருப்பு வந்து இந்த வீடு ஃபுல்லா நெருப்புல கருகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்றாங்க. பட் அந்த நேரத்தில் இந்த வீட்டுக்குள்ள இந்த பெண்மணி மாட்டிக்கிட்டாங்க. அதாவது அவங்க பெட்ரூம்ல இருந்திருக்காங்க. நெருப்பு வர ஆரம்பிச்சது. மேபி அவங்க தூங்கிட்டு இருந்திருக்கலாம். எழுந்து வந்து பார்க்கும்போது சுத்தி எங்க பார்த்தாலும் நெருப்பும் கரும்புகையும் இருக்கு. அப்ப ஷர்மிளாவால சரியா சுவாசிக்கவும் முடியல. மெயின் டோர் எங்க இருக்கு அப்படிங்கிற விசிபிலிட்டியும் அவங்களுக்கு இல்ல. சோ மேபி கஷ்டப்பட்டு போராடி பார்த்து அவங்களால இந்த வீட்டுக்குள்ள இருந்து தப்பிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது இந்த புகையில மாட்டிக்கிட்டு சுவாசிக்க முடியாம கஷ்டப்பட்டு கிச்சன்ல மயக்கமாயி மரணம் அடைஞ்சிருக்கலாம். இப்படிதான் நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இனிஷியலா கிடைச்ச தடயங்களை வச்சு எல்லாருமே யூகிச்சிருக்காங்க. ஜெனரலா இந்த மாதிரி நெருப்புல ஒரு மரணம் ஏற்பட்டா அது உண்மையிலே அன்நேச்சுரல் டெத் அப்படிங்கிற மாதிரி கருதி செக்ஷன் 174 அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அன்லஸ் அன்டில் இது உண்மையிலே விபத்துனால தான் இந்த மரணம் நிகழ்ந்ததுங்கிறத உறுதிப்படுத்துற வரைக்கும் இந்த செக்ஷன் 174 தான் இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷர்மிளாவோட மரணத்தையும் இந்த 174 அப்படிங்கிற அந்த வழக்கு கீழே தான் பதிவு பண்ணி போலீசார் அவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணை எப்போ முடிவுக்கு வரும்னா, உண்மையிலேயே ஃபாரன்சிக் மூலமாகவும் சயின்டிஃபிக் மூலமாகவும் இது இயற்கையாகவே இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால தான் ஷர்மிளா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அறிவியல் ரீதியா மருத்துவ ரீதியா நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணுவாங்க. இனிஷியலா தீயணைப்பு வீரர்கள் பார்க்கும்போது இந்த நெருப்பு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, ஷர்மிளா கூட ரூம்ல ஒரு பெண் தங்கி இருந்தாங்க. அந்த பெண் தன்னோட சொந்த ஊரான அஸ்ஸாமுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த பெண் தங்கி இருக்க ரூம்ல தான் இந்த நெருப்பு ஆரம்பிச்சிருக்கு. சோ அதனால இந்த நெருப்பு அளவுக்கு அதிகமா பரவுனதுக்கு அப்புறம் தான் ஷர்மிளாக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க தப்பிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அனுமானத்துல போலீஸும் நினைச்சாங்க, தீயணைப்பு வீரர்களும் நினைச்சாங்க. தீயணைப்பு வீரர்களோட பிரதான வேலை என்ன அப்படின்னா, தீயை அணைக்க வேண்டியது, பேசிக்கா அங்க கண்டுபிடிக்கிற ஃபைண்டிங்ஸ் அத்தாரிட்டிஸ்ட கொடுக்க வேண்டியது. அப்போ யாரு உண்மையிலேயே இங்க எப்படி நெருப்பு ஏற்பட்டது, உண்மையிலேயே இந்த கிரைம்ல என்ன நடந்தது அப்படிங்கறத யாரு கண்டுபிடிப்பாங்கன்னா, ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி டீம் FSLT ஒரு டீம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சீன் ஆஃப் கிரைம் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. இந்த ரெண்டு டீம் தான் செக் பண்ணுவாங்க. இன்னொரு விதத்தில் இது வந்து ஆர்சன் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க, அதாவது நெருப்பை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க. சோ இப்போ இந்த ரெண்டு ஸ்பெஷல் டீமும் ஷர்மிளாவோட வீட ஃபுல்லா அங்குலம் பை அங்குலமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வந்த இந்த அபிஷியலுக்கு பலவிதமான அதிர்ச்சியான தகவல்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு ஐடில வேலை பார்க்குற பொண்ணு 9 மணிக்கு ஆபீஸுக்கு போறாங்க, 10:30 மணிக்கு நெருப்புல கருகி அவங்களோட மரணம் ஏற்பட்டிருக்கு. உண்மையிலே இனிஷியலா ஃபயர் எக்ஸ்பர்ட் சொன்ன மாதிரி இது ஒரு இயற்கையா நிகழ்ந்த மரணமா இல்ல இந்த மரணத்துல ஏதாவது ஒரு மர்மம் இருக்கா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச பெங்களூர்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி உண்மையிலே இந்த ஷர்மிளாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபாரன்சிக் டீம் இந்த வீட்டில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இனிஷியலா என்ன சஸ்பெக்ட் பண்ணாங்க, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆகி தான் அதுல இருந்து நெருப்பு வந்திருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. பட் இந்த வீடை ஃபுல்லா சோதனை பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துலையும் அதுக்குரிய அறிகுறி தெரியல. ஸோ தட் மீன்ஸ் இந்த வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. சில சமயம் ஃபயர் எப்படி நடக்கும்னா, நம்ம வீட்டில் ஹோம் அப்ளையன்ஸ் வச்சிருப்போம்ல, ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, நைட்டு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடுவோம். ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ்லேருந்து எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ் ஆகி இந்த மாதிரி ஃபயர் வரும். அதையும் செக் பண்ணி பார்த்தாங்க. அந்த மாதிரி எந்த விதமான ஆக்சிடென்ட் நடந்ததுக்குரிய தடயங்களும் இல்லை. இதை எல்லாத்தையும் தாண்டி ஃபயர் பேட்டர்ன் சொல்லுவாங்க, பர்னிங் பேட்டர்ன். அதாவது ஒரு நெருப்பு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி பரவுச்சு, எந்த டைம் டியூரேஷன்ல எவ்வளவு ஃபாஸ்டா பரவுச்சு,
இதை வச்சு அது உண்மையிலேயே ஆக்சிடென்டா இல்ல அந்த நெருப்பு செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வழியா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது வந்து அந்த நெருப்போட பரவுற பேட்டர்ன் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதே டைத்துல யாராவது ஒருத்தவங்க பெட்ரோலோ டீசலோ ஊத்தி நெருப்பு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபயர் பேட்டர்ன் வந்து அவ்வளவு குயிக்கா பரவும். இதை எல்லாத்தையும் வச்சு இது என்ன மாதிரி நிகழ்ந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஃபயர் பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது இது உண்மையிலேயே இயற்கையா நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, செயற்கையா ஏற்படுத்தப்பட்டது மாதிரி தெரியுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபாரன்சிக் டீம் எங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஷர்மிளாவோட ரூம்மேட் இருக்காங்களா அந்த பெண்ணோட ரூம்ல இருந்தா இந்த நெருப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப அவங்க ஊர்ல இல்ல. எப்படி நெருப்பு ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, அங்க நிறைய துணிகளை போட்டிருக்காங்க. அந்த துணி மேல ஈஸியா நெருப்பு பரவுற ஆக்சிலரேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட்ரோலோ டீசலோ வீட்டுல இந்த மண்ணெண்ணையோ ஊத்தி பர்பஸா நெருப்பு வச்சதுக்குரிய தடயம் கிடைக்குது. ஸோ செகண்ட் பெட்ரூம்ல இருந்து நெருப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுவும் அந்த வீட்டுக்குள்ள இருக்க துணியில இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிற மாதிரி தெரியுது. அந்த இடத்துல இயற்கையா அந்த துணியில நெருப்பு ஏற்படுற மாதிரி எந்தவித தடயமும் இல்லை அப்படிங்கிறதுனால செயற்கையா யாரோ ஒருத்தர் இந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத முதல் கட்டமா கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ போலீஸோட சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி பலவிதமான தடயங்களை இறந்து போன இந்த ஷர்மிளாவோட உடம்புல கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இவங்க உடலை கண்டுபிடிக்கும் போது அவங்க உடம்பு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் கரும் புகையா இருந்துச்சு, அப்படி உடம்பே கருப்பா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க உடம்ப ஃபுல்லா கிளீன் பண்ணி பார்க்கும்போது அவங்க உடம்புல பல இடத்துல பலவிதமான காயங்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்களோட கை, காலு, கன்னம், கழுத்து எல்லா இடத்துலையும் ஒரு ஃப்ரெஷ்ஷா, அதாவது அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பல காயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய கீறல்கள் இருக்கு, ரத்த கரைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வாய்க்குள்ள இருந்தும் மூக்குல இருந்தும் ரத்தம் வந்ததுக்குரிய நிறைய தடயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த ஷர்மிளாவோட உடம்புல இருக்கிற காயத்தோட நேச்சரை வச்சு பார்க்கும்போது தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க போராடி இருக்காங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்னால தான் இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? மேபி யாரோ ஒரு நபர் ஷர்மிளாவை கொலை பண்ணி அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கறதா போலீஸோட ஒரு இனிஷியல் சந்தேகமா இருக்கு. இப்போ போலீஸ், டாக்டர், ஃபாரன்சிக் எல்லாரோட சந்தேகத்தை மேலும் மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி ஃபைனலா இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை சொல்லுது. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களோட நுரையீரல எந்த ஒரு கார்பன் மோனாக்சைடு சூட் மெட்டீரியல் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கரும் புகை துகள்கள் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. தட் மீன்ஸ் உண்மையிலேயே ஒரு நபர் நெருப்புல மாட்டி இறந்து போயிருந்தா கரும் புகையை சுவாசிக்கும் போது அந்த கார்பன் மோனாக்சைடு அவரோட நுரையீரல்ல டெபாசிட் ஆயிருக்கும். இவங்க உடம்புக்குள்ள எந்த விதமான கார்பன் மோனாக்சைடு இல்லைங்கிறதுனால இந்த வீட்டுக்கு நெருப்பு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அப்ப அவங்க மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்க கழுத்துல அதுக்குரிய தடயம் இருக்கு. ஜென்ரலா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாங்கன்னா என்ன வரும்னா, இந்த கண்ணோட இடது கண்ணோட ஓரத்துல வந்து ஒரு ரத்தம் வந்து உறைய ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம நிறைய கிரைம் கேஸ்ல பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு ரத்தம் இவங்களோட கண்ணில் உறைஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க. இவங்களோட கழுத்து எலும்புகளும் உடைப்பட்டிருக்கு. அதனால தான் இவங்க வாய்க்குள்ள இருந்தும் மூக்குல இருந்தும் ரத்தம் வந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. ஒட்டுமொத்தத்தில் இந்த ஷர்மிளாவை யாரோ கொலை பண்ணி இந்த கிரைம் சீன்ல கிடைச்ச தடயங்களை அழிச்சிட்டு இது ஒரு இயற்கையா நிகழ்ந்த மரணம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்றதுக்காண்டி தான் இந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத டாக்டர்ஸ் அண்ட் ஃபாரன்சிக் டீம் உறுதிப்படுத்துறாங்க. இதுவரைக்கும் இதை ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி வழக்கு பதிவு பண்ணி தான் விசாரிச்சாங்க. இப்போ இந்த ஷர்மிளாவோட வழக்கு அபிஷியலா கொலை வழக்காக பதிவு செய்யப்படுது. ஈவன் போலீஸ் சைட்ல இருந்தும் ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. ஷர்மிளா கூட வேலை பார்க்குற ரோஹித் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த தகவலை வச்சு கேள்விப்பட்டு அவரும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அந்த கொலைகாரனை கண்டுபிடிங்கன்னு கூட வேலை பார்க்குற கோவொர்க்கரே ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, நெருப்பு எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறது கிளியரா இருக்கு. செகண்ட் பெட்ரூம்ல துணியெல்லாம் வச்சு அந்த துணியில வந்து நெருப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ உள்ள அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வரும்போது அந்த துணியில நெருப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் சில துணிகளை வந்து அவங்க நெருப்பை அழிச்சிருக்காங்க.
பாதி எரிஞ்சு பாதி எரியாம சில துணிகள் இருக்கு. அப்படி அந்த துணியை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல ரத்த கரைகள் இருக்கிறத பார்க்குறாங்க. அதுவும் அந்த ரத்த கரைகள் அன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, இவங்களை ஒரு நபர் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். அப்போ இவங்க ட்ரெஸ்ஸில் ரத்த கரைகள் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போலீஸ் கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸில் இருந்தால் அந்த நெருப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற இன்னொரு தடயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த ட்ரெஸ்ஸில் அந்த ரத்த கரைகளை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஷர்மிளாக்கு சொந்தமானதுங்கிறது உறுதி செய்யப்படுது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். இனிஷியலா இந்த வீட்டுக்குள்ள நெருப்பு வரும்போது ஃபயர் ஃபைட்டர் வந்தாங்கல்ல, அப்ப இந்த தீயணைப்பு வீரர்கள் வரும்போது டோர் உள்புறமா லாக் செய்யப்பட்டிருந்து, அப்ப அவங்க டோரை உடைச்சிட்டு தான் உள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள ஷர்மிளா மட்டும்தான் இருந்தாங்க. வீட்டுக்குள்ள ஷர்மிளா மட்டும்தான் இருந்தாங்கன்னா அப்புறம் எப்படிப்பா அந்த கொலைகாரன் வந்து இவங்களை கொலை செஞ்சுட்டு போயிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அதுதான் எப்படி வந்ததுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீட்டில் ஃப்ரண்டில் வந்து ஒரு ஜன்னல் இருக்கு, ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்கு. அந்த டோரை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டோரோட லேட்சஸ் உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுலேருந்து ரொம்ப கிளியராகவே தெரியுது இதுதான் கொலைகாரனோட என்ட்ரி பாயிண்ட், அதுதான் கொலைகாரனோட எக்ஸிட் பாயிண்ட். ஸோ உள்ள வந்திருக்கான், கொலை பண்ணியிருக்கான், நெருப்பு வச்சிருக்கான், அதே ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிருக்கான். ஸோ இப்போ எப்படி இந்த கொலைகாரன் வந்தாங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான தடயத்தை போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள ஷர்மிளாக்கு சொந்தமான எல்லா பொருட்களும் இருக்கு. அவங்க லேப்டாப்ல இருந்து அவங்களோட ஹேண்ட்பேக்ல இருந்து எல்லாமே இருக்கு. அந்த கொலைகாரன் எதையுமே எடுத்துட்டு போல, பட் ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கான். அது இந்த ஷர்மிளாவோட போன் வந்து மிஸ் ஆகுது. தட் மீன்ஸ் அந்த போன்ல ஏதோ ஒரு முக்கிய தடயம் இருக்கு, அது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த போனை எடுத்துட்டு போயிருக்கான். போலீஸ் அந்த போனை கால் பண்றாங்க, சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. ஸோ அந்த போனை வந்து போலீஸால ரீச் பண்ண முடியல. அது கண்டிப்பா கொலைகாரன் வசம்தான் அந்த போன் இருக்கும் அப்படிங்கிறது போலீஸோட அனுமானம். இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, மேல இருந்தவங்க கீழே இருந்தவங்க எல்லாத்திட்டையும் கேட்டு பார்க்குறாங்க. சந்தேகப்படும்படியான யாராவது ஒரு நபர் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போனாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. யாருமே நான் புதுசாக ஒரு நபரை பார்க்கவே இல்லைங்கிறாங்க. அப்போ அந்த அபார்ட்மெண்ட்டில் சிசிடிவி காட்சிகள் இருக்கும், அதையும் எடுத்து பார்க்குறாங்க. சம்பந்தப்பட்ட இந்த டயத்தில், அதாவது 9 மணிக்கு ஷர்மிளா உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நெருப்பு வந்த அந்த டயத்துலேருந்து 3வது நபர் யாருமே உள்ள வரல. ஏன், ஒரு டெலிவரி பாய்லேருந்து ஒரு வாட்ச்மேன் யாருமே அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்ததுக்குரிய தடயமே இல்லை. ஸோ இதுலேருந்து போலீஸுக்கு என்ன தெரியுது, கண்டிப்பாக ஒரு வெளியிலேருந்து வந்த நபர் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. மேபி அந்த அபார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்க ஒரு நபர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த அபார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்க நபருக்கு தான் ஷர்மிளாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த வீட்டில் யாரெல்லாம் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஷர்மிளாவோட ரூம்மேட் இப்ப இல்ல, அவங்க அஸ்ஸாமுக்கு போயிட்டாங்க, ஷர்மிளா அந்த வீட்டில் தனியா இருக்காங்க அப்படிங்கிற பலவித தகவல் தெரிஞ்சதுனால தான் அந்த வீட்டு ஜன்னல் எங்க இருக்கு, அதை எப்படி உடைச்சிட்டு உள்ள போறது அப்படிங்கிற பல விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு நபர் கண்டிப்பா இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ போலீஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, சரி இந்த அபார்ட்மெண்ட்ல பக்கத்து வீட்டுக்காரன் மேல் வீட்டுக்காரன் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தனா விசாரிப்போம். மேபி யார் இவங்களை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நபரை விசாரிச்சுட்டு வரும்போது இந்த கேஸ்ல யாருமே எதிர்பார்க்காம ஒரு சூப்பரான பிரேக் த்ரூ கிடைக்குது. அதாவது காணாம போன ஷர்மிளாவோட ஃபோன் வந்து கம்ப்ளீட்டா ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் ஆன் ஆகுது. உடனே போலீஸ் சுதாரிச்சு அந்த செல்போன் சிக்னல் எங்க இருக்குன்னு பார்த்து தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும்போது அந்த ஃபோன் உடனே ஆஃப் ஆயிடுது. ஸோ ஜஸ்ட் ஆன் ஆகுது, அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே ஆஃப் ஆயிடுது. பட் போலீஸால கண்டுபிடிக்க முடியுது இந்த ஃபோன் எங்க இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கு, எங்க இருந்து சிக்னல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. ஷர்மிளாவோட வீடு எங்க இருக்கோ, அந்த அபார்ட்மெண்ட் எங்க இருக்கோ அதே லொகேஷன்ல இருந்தா இந்த ஃபோன் காட்டுது. தட் மீன்ஸ் ஷர்மிளாவை கொலை பண்ணிட்டு அந்த ஃபோனை எடுத்துட்டு போன கொலைகாரன் இன்னுமே ஷர்மிளாவோட அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கானா என்ன அர்த்தம், அவன் கண்டிப்பா அந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவனா தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே போலீஸுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ அந்த கொலைகாரன் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக், ஃபோனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டான். இது மூலமா அந்த ஃபோன் செல்போன் சிக்னலை வச்சு அந்த கொலைகாரன் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான் அப்படிங்கிறது 100% உறுதியாகுது. பட் எக்ஸாக்டா அந்த சிக்னல் எங்க காட்டுது அப்படின்னா, இந்த ஷர்மிளாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் காட்டுது. அப்போ அந்த பக்கத்து வீட்டில் யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் செக் பண்றாங்க. அந்த வீட்டில் கர்னல் குரை அப்படிங்கிற ஒரு 18 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த பையன் இருக்கான், அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட். இந்த பையனோட அப்பா வந்து நெடுநாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. இவங்க பேசிக்காவே கொடகு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. இந்த பையனோட படிப்பு
காரணமா அங்கிருந்து பெங்களூர்ல இருந்து வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த அம்மா தான் அந்த 18 வயசு பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த பக்கத்து வீட்டு கதவை தட்டுறாங்க. அப்போ அந்த பையன் வந்து பேசுகிறான், சார் என்ன ஆச்சு என்ன வேணும் கேட்குறான். இல்லைப்பா பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு, அதை பற்றி விசாரிக்கணுங்கிறாங்க. சரி ஓகே சார் கேளுங்கிறாங்க. இல்லைப்பா நான் வந்து உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணுங்கிறாங்க. இந்த பையனும் வந்து முழு ஒத்துழைப்பு தரான். ஸோ 18 வயசு, அவனோட பேர் கர்னல் குறை. அவனும் ரொம்ப தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இந்த பெண்ணை நீ கடைசியாக எப்போ பார்த்தேங்கிறாங்க. சார் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், அடிக்கடி பார்க்க மாட்டேன், எப்பயாவது கேஷுவலாக பார்த்தா ஹாய் பாய்ன்னு சொல்லுவேன், மற்றபடி அவங்களுக்கும் எனக்கும் அவ்வளவோ நட்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சரி ஓகே, இந்த வீட்டுக்குள்ள இருந்து நெருப்பு வரும்போது கரும் புகை வந்ததுக்குரிய ஒரு ஸ்மெல் ஏதாவது உனக்கு தெரிஞ்சதான் கேட்டாங்க. இல்ல சார் அப்போ நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி சந்தேகப்படும்படியா யாராவது ஒரு நபர் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாங்களா கேட்டா, இல்ல சார் அந்த மாதிரி யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் ஒரு 18 வயசு பையன். இவன் சொல்ற பதில்கள் எல்லாம் அவன் என்னதான் கான்ஃபிடென்ட்டா சொன்னா கூட அவனோட கண்கள்ல ஒரு பயம் தெரியுது. அந்த பயத்துக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை அவன் மறைக்க முயற்சி பண்றான் அப்படிங்கிறது வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு ரொம்ப நல்லாவே உணர முடியுது. அப்ப போலீஸ் ஆபீசர் அவங்க கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு தம்பி, நாங்க வந்து எல்லாருமே ஷர்மிளாவோட மரணம் ஆக்சிடென்ட்ங்கிற மாதிரி தான் வெளியில நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. ஷர்மிளா கொலை செய்யப்பட்டிருக்காங்கிறத நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். எந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்லேருந்து ஃபயர் வரல, யாரோ ஒருத்தன் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளே வந்திருக்கான், கொலை பண்ணியிருக்கான், நெருப்பு வச்சிருக்கான், அதே ஜன்னல் வழியாக வெளியில் போயிருக்கான். அந்த நபர் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்காங்கிறது தெரியும். அவன் ஷர்மிளாவோட ஃபோனை திருடிட்டு போனாங்கிறது தெரியும். இப்போ ரீசெண்டாக அந்த ஃபோனை அவன் ஆன் பண்ணான் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். இப்போ எங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், அந்த ஃபோன் உங்ககிட்ட தான் இருக்குங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல. இது வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருந்த அந்த கர்னல்ங்கிற 18 வயசு பையனோட ஃபேஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அவனோட ஃபேஸ் வந்து வெளிர் போக ஆரம்பிக்குது. பெரிய பெரிய கிரிமினலே இந்த மாதிரி எவிடன்ஸை வச்சு கன்ஃபரண்ட் பண்ணும்போது தடுமாறிடுவாங்க. இவன் ஒரு 18 வயசு பையன், என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி திருன்னு முழிக்கிறான். இங்க பாரு தம்பி, உனக்கு அகேன்ஸ்டா எவிடன்ஸ் இல்லைன்னு நினைக்காத, நாங்க போனை கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நீ இந்த ஜன்னலை உடைச்சிட்டு வந்திருக்க, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், அந்த பொண்ணோட உடம்புல உன் டிஎன்ஏ இருக்கு, எல்லாமே நாங்க ரெடி பண்ணிட்டோம், எப்படியும் ஒன்னதான் நீ தான் கண்டுபிடிச்சிருவான். இப்போ நீ ஒழுங்கா உண்மையா என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன்னா உனக்கு மேபி குறைவா தண்டனை வாங்கி தரதுக்கு முயற்சி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கிடைச்ச தடயங்களை வச்சு கன்ஃபரண்ட் பண்ணும்போது வேற வழியே இல்லாம நான் தான் ஷர்மிளாவை கொலை பண்ணேன் அப்படிங்கிறத இந்த 18 வயசு கர்னல்ங்கிற பையன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். அவன் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு போலீஸ் ஆஃபீஸர் மிரண்டு போயிட்டாங்க. உண்மையிலே ஒரு 18 வயசு பையனால இப்படியெல்லாம் கூட திங்க் பண்ண முடியுமான்னு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஷர்மிளா தான் உண்டு தான் வேலையுண்டுன்னு இருக்கிற பெண்ணு. அவங்க வீட்டில் தங்கியிருக்க அந்த கூட வேலை பார்க்குற பொண்ணு அஸ்ஸாமுக்கு போயிடுவாங்க, பாதி நாள் இங்கே இருக்க மாட்டாங்க. பட் இந்த கர்னல்ங்கிற பையனுக்கு 18 வயசு பையனுக்கு ரொம்ப நாளாவே ஷர்மிளா மேலே ஒரு கண் இருக்கு. அந்த பெண்ணை எப்படியாவது அடைஞ்சு தீரணுங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. போகும்போது வரும்போதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் சைகை கொடுத்துருக்கான். பட் ஷர்மிளாவை பற்றி தெரியும், கண்டிப்பாக அந்த பெண் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க உண்டு வேலை உண்டுன்னு இருப்பாங்க, இந்த பொண்ணை மடக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் வருஷம் இந்த நியூ இயருக்காக ஊருக்கு போனால் அந்த அஸ்ஸாமை சேர்ந்த பொண்ணு வரலன்னு தெரியும். இப்போ ஷர்மிளா வீட்டில் தனியாக இருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே எப்படி போகணுங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே எதுக்காக அவன் போக முயற்சி பண்ணான் அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஈஸியாவே யூகிக்க முடியுது. எப்படியாவது இன்னைக்கு அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த விண்டோவை உடைச்சிட்டு உள்ள போயிருக்கான். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பெட்ரூம்ல வந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விண்டோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு. உடனே இவங்க பெட்ரூம்ல இருந்து எந்திரிச்சு இப்படி லிவிங் ரூம்ல வந்து பாக்குறாங்க. அப்போ இந்த லிவிங் ரூம்ல இவன் நின்றுட்டு இருக்கான். ஷர்மிளாக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம தான் மெயின் டோரை திறக்கவே இல்லையே, இவன் அப்பப்போ போகும்போது வரும்போது நம்மள சைகை கொடுத்துட்டு இருப்பான், இவன் ஒரு மோசமான ஆளுன்னு தெரியும், இவங்கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ இவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தாங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்படி திரும்பி பாக்குறாங்க, விண்டோ வந்து பிரேக் ஆயிருக்கு. அப்பயே புரிஞ்சு போச்சு. அவங்க கிட்ட பயங்கரமா கத்துறாங்க, நீ எதுக்காக விண்டோ உடைச்சிட்டு என் வீட்டுக்குள்ள வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. உனக்கு இப்ப என்ன வேணுங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இவன் முடிவு பண்ணிட்டான், ஏற்கனவே அவங்களை அடையணுங்கிற நோக்கத்துல வந்திருக்கான். சரி இதுக்கு மேல இனிமேல் நம்ம மறைக்க வேணாம், ஓப்பனாவே கேட்டோன்னா, சரி எனக்கு இப்ப நீ வேணும், இன்னைக்கு ஒரு நைட் என் கூட நீ சந்தோஷமா இரு, எனக்கு அது போதும், நான் எந்த பிரச்சனையும் பண்ணாம போயிடுறேங்கிற மாதிரி கேட்கிறான்ல. ஷர்மிளாக்கு வந்துச்சு பாருங்க கோபம், பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடாங்க. இப்ப நீ ஒழுங்கு அந்த வீட்டை விட்டு போகலன்னா கத்தி கூட்டிருமா, உன் மானமே போயிடும், நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேங்கிற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாங்க.
அப்போ இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் இவன் நார்மலா வீட்டுக்குள்ள வரல, ஜன்னலை உடைச்சிட்டு வந்திருக்கான். இப்போ இந்த பெண்மணி கத்தி கூச்சலிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா தன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சத்தத்தை அடக்கிறதுக்காக அவங்களுடைய கழுத்துல கையை வச்சு அப்படியே தள்ளிட்டு போய் செவத்துல நிற்கிறான். அப்படியே அவங்க கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக கடுமையா போராடுறாங்க. அதுல தான் அவங்களோட கை, கால், முகம், கழுத்து எல்லா இடத்துலையும் கடுமையான காயம் ஏற்படுது. அவ்வளவு டிஃபென்சிவ் wound இருக்கு. பட் அப்படி இருந்தா கூட இவன் கையை எடுத்துட்டு அவங்க கத்துறாங்க, மாட்டி போன இவன் தொடர்ந்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நெரிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு இந்த ஷர்மிளாவோட உடம்புல இருந்து அசைவு அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருது. அவங்க வாயிலிருந்து மூக்கிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. அது அவங்க ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக ரத்தம் படிய ஆரம்பிக்குது. அப்பதான் இவனுக்கு புரியுது, நம்ம இதுவரைக்கும் வந்த நோக்கம் வேற, இப்போ ஷர்மிளாவை கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிறத அவன் சுதாரிச்சிட்டான். ஒரு 18 வயசு பையன் ஏதோ ஒரு ஆசைக்காக வந்தான், கொலை பண்ணிட்டான் அப்படின்னா யாருக்குமே ஒரு பதட்டம் வரும். பட் இவன் எப்படிப்பட்ட கிரிமினல் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அடுத்து அவன் எப்படி திங்க் பண்றான் பாருங்க. சரி கொலை பண்ணிட்டோம், அப்போ கூட பதட்டப்படாம இந்த கொலையை எப்படி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்றது அப்படிங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சிடலாங்கிற மாதிரி பார்க்கறான். ஃபர்ஸ்ட் ஷர்மிளாவோட உடம்பை பார்க்கும்போது அந்த மூக்கு வாயிலிருந்து வந்த ரத்தம் எல்லாம் அவங்க ஷர்ட்ல இருக்கிறதுனால அவங்க ஷர்ட்டை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வீட்டில் இருக்க சில துணிகளை எடுத்து செகண்டரி பெட்ரூமுக்கு போறான். அந்த செகண்டரி பெட்ரூம்ல அந்த துணிகளை வச்சு நெருப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்க உடம்பு ஏற்கனவே அப்படியே கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் நல்ல வீட்டுக்குள்ள நெருப்பு வந்து புகை மூட்டம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட போனை மட்டும் எடுத்துக்கிறான். போனை எடுத்துட்டு அப்படி அதே ஜன்னல் வழியா வெளியில வந்துடுறான். மேபி இதுக்காக இவன் போனை எடுத்துட்டு போயிருக்கானா, இவன் ஏற்கனவே ஷர்மிளாக்கு கால் பண்ணிருக்கலாம், இல்ல இன்னும் இதுக்கு முன்னாடி அனுப்பிச்ச மெசேஜஸ் ஏதாவது இருக்கலாம், அது மூலமா போலீஸ் தன்னை ட்ராக் பண்ணி வந்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் இவன் போனை எடுத்துட்டு போயிருக்கான். ஸோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஜன்னல் அப்படி ஸ்லைடிங் டோரை சாத்தி வச்சுட்டு அவங்களோட போனை மட்டும் எடுக்கிறான், ஆஃப் பண்றான், அப்படி வீட்டுக்குள்ள போய் ஒன்றும் தெரியாம உட்காந்துக்கிறான். அப்பதான் இந்த வீட்டு ஓனர் நெருப்பு வந்ததை பார்த்து போலீஸுக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் கொடுக்குறாரு. நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன், இந்த பையன் கொடுத்த கன்ஃபெஷன் மட்டும் அவனுக்கு தண்டனை வாங்கி தருமானா கண்டிப்பா கிடையாது. அவன் வீட்டுக்குள்ள ஷர்மிளாவோட போனை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த விண்டோல அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், ஷர்மிளாவோட உடம்புலையும் அவனோட டிஎன்ஏ இருக்கும். அந்த தடயங்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் அது கலெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அப்படி இருந்தாலும் ஷர்மிளாவோட போன் வந்து ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த பையனை கூட்டிட்டு வந்து கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்றாங்க. அதாவது நீ எப்படிப்பா ஜன்னலை உடைச்சிட்டு வந்த, எப்படி உள்ள வந்து எங்க நெருப்பு ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அது எதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்கன்னா, இவன் கன்ஃபெஷன் கொடுத்துருக்கான்ல, அது வந்து கோர்ட்ல ஆதாரமா எடுபடாது. பட் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்றாங்கல்ல, அது வந்து ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படும். அது எப்படி பார்க்கப்படும்னா, இவன் சொல்லுவான், நான் வந்து இந்த ஸ்க்ரூலாம் கழட்டிட்டு இப்படி தான் விண்டோவை உடைச்சேன், இப்படி தான் உள்ள வந்தேன், அந்த பொண்ணு அங்கிருந்து வந்துச்சு, இந்த செவத்தில் இப்படி வச்சு தான் நான் கொலை பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி இங்க இருக்க துணியை வச்சு நெருப்பு வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா சொல்லுவான். பார்த்தீங்களா, இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த ரீக்ரியேஷன்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் அதுக்கப்புறம் கிரைம் சீன்ல கிடைச்சிருக்கும்ல சில தடயங்கள், அதை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஸோ இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் கிரைம் சீன்ல கிடைச்ச தடயங்களும் ஒத்து போறதுனால இங்க பாருங்க யுவர் ஆனர், இவன் சொன்ன டீடைல்ஸ் தடயத்தோட மேட்ச் ஆகுது. தட் மீன்ஸ் இவனால மட்டும்தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியும். இந்த கொலையில இன்வால்வ் ஆகாத எவனாலையும் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஸோ எவிடன்ஸோட மேட்ச் ஆகிறதுனால இவன் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அதை ஒரு மிக முக்கியமான தடயமா பயன்படுத்த முடியும். ஸோ அந்த கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த கர்னல்ங்கிற 18 வயசு பையனுக்கு அகைன்ஸ்டா இது ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. கண்டிப்பா ஃபிங்கர் பிரிண்ட் அதுக்கப்புறம் டிஎன்ஏவும் கண்டுபிடிக்கப்பட்டு அதுவும் ஒரு தடயமாக பார்க்கப்படும். ஸோ இனிஷியலாக அதுக்கப்புறம் இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை நீதிமன்றத்துக்கு போது அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களோட கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்காக 1 வீக் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ போலீஸோட ஸ்டேட்மெண்ட் படி இந்த பையனுக்கு அகேன்ஸ்டா நிறைய தடயம் இருக்கு. அதுவும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க சிசிடிவி வந்து ஒரு முக்கியமான தடயம். ஒரு 3வது நபர் வந்துட்டு போனதுக்குரிய தடயமே இல்லை. ஸோ அது ஒரு தடயம், ஃபோன் கண்டுபிடிச்சது, இது வந்து ஒரு நேச்சரான ஆக்சிடென்ட் கிடையாது, கொலை அப்படின்னு பலவிதமான தடயங்கள் இருக்கிறதுனால இப்போ இந்த பையனுக்கு அகேன்ஸ்டா நிறைய ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அதை வச்சு பெங்களூர் போலீஸ் இப்போ குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மொத்தம் 3 விதமான வழக்குகள் பதிவு பண்றாங்க. 1 கொலை வழக்கு, அதுக்கப்புறம் அந்த பெண்கிட்ட தவறா நடந்த வழக்கு, அதுக்கப்புறம் தடயங்களை அழிக்க முயற்சி பண்ண வழக்குன்னு மொத்தம் 3 விதமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை கூடிய விரைவில் தாக்கல் செய்யப்படும். கண்டிப்பா இந்த பையனுக்கு ஒன்று மரண தண்டனை, இல்ல கண்டிப்பா
ஆயுள் தண்டனையாவது கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்தது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி குற்றவாளி அரெஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளேயே அவ்வளவு எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி கரெக்டான குற்றவாளியை கண்டுபிடிச்சு உண்மையிலே பெங்களூர் போலீஸ் வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த வழக்கு என்னமோ சாதாரண கொலை வழக்கா இருந்தா கூட இதுக்கு பின்னாடி பலவிதமான சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கு. கண்டிப்பா இளைய தலைமுறைகள் இந்த வழக்குல இருந்து பல விஷயங்களை கத்துக்க முடியும். அந்த மாதிரி சில விஷயங்களை தான் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த பெண்ணை நினைச்சு பாருங்க. நம்ம பெங்களூருக்கு வேலைக்கு வர எவ்வளோ பேர் ஈவன் வீக்கெண்டு கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் சுற்றுவாங்க. தப்பான வழிக்கு போகாட்டா கூட ஒரு 4 ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதோ இல்லை ஜாலியாக பார்ட்டி பண்ணுறதோ எப்படியோ இருப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி தான் எதுக்காக வந்தோம், இங்கே வேலை பார்க்க வந்தோம், தன்னோட ஃபியூச்சரை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் வேலை பார்த்த இந்த பெண்ணு உண்மையிலே இந்த மாதிரி ஒரு விதத்தில் மரணிச்சது ரொம்ப கொடூரமான விஷயம்தான். அது அவங்க அம்மா அப்பாவால் எப்படி ஏற்றுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும் என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதே இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, ஒரு 18 வயசு பையனால இந்த மாதிரி வீடு புகுந்து ஒரு பொண்ணு கிட்ட தவறா நடந்து கொலை பண்ணி அதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ற அளவுக்கு அவன் கிரிமினலா திங்க் பண்ணிருக்கானா. ஒரு 18 வயசுலயே அவனோட கிரிமினல் மைண்ட் எப்படி இருந்திருக்கு பாருங்க, நினைச்சு கூட பார்க்க முடியல. பட் இந்த பையனோட மைண்ட் செட்டை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அது எப்படி ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள போய் அந்த பெண் கிட்ட உடல் ரீதியான தொடர்புல இருக்கணும்னு சொன்னா அந்த பொண்ணு சரின்னு சொல்லிருமா? எந்த ஐடியால உள்ள போனா அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே, உன்னோட மோட்டிவ் அந்த பெண்கிட்ட தவறாக தான் நடக்கணும், உனக்கு உடல் ரீதியான தொடர்பு தான் வேணும் அப்படின்னா அதுக்கு எதுக்குப்பா இந்த மாதிரி ஒரு கிரைம்ல ஈடுபடணும்? அதுக்கு 1008 வழி இருக்கு. அந்த மாதிரி போயிருக்கலாமே. பாரு, இந்த பையன் எடுத்த ஒரு தவறான முடிவுனால 2 பேரோட வாழ்க்கை போச்சு. ஒரு அப்பாவி பெண்ணோட வாழ்க்கையும் போச்சு. இந்த வயசுல 18 வயசு, இப்பதான் அவன் வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்றான். கண்டிப்பா இவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 25 வருடமாவது ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. அவனோட வாழ்க்கையில அந்த பிரைம் டைம் சொல்லுவாங்க, அந்த இளமை காலங்கள் ஃபுல்லாவே ஜெயில போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த காலத்து இளைய தலைமுறைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்க, அதை கிடைக்கலனா அதை வன்முறை மூலமா அடையணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்றாங்க. அதுவும் காதல், காமம், இந்த 2 விஷயத்தை தான் வன்முறை மூலமா நம்ம யார் அடைய நினைச்சாலும் அது கண்டிப்பா அது என்னைக்குமே பேராபத்தில் முடியும். இல்ல அது மூலமா கிடைக்கிற சுவாரஸ்யம் உங்களுக்கு மிஸ் ஆயிரும். எந்த பெண்ணையாவது உங்களுக்கு வன்முறை மூலமா கட்டாயப்படுத்தி காதலிச்சா அந்த காதல்ல ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா? இல்ல எந்த பெண் கூடயும் உங்களுக்கு காமமான உணர்வுல ஈடுபடனா அப்பையும் கட்டாயப்படுத்தி ஈடுபட்டா அந்த காமத்துல கிடைக்கிற சுவாரஸ்யம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. சோ கண்டிப்பா கட்டாயப்படுத்தி பண்ற இந்த காதலும் காமமும் அதுல கிடைக்கிற சுவாரஸ்யமும் இல்லாம அது ஒரு கிரைம்லயும் முடிஞ்சு கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கை ஜெயில போய் முடியற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது நம்மளுக்கு தேவையா? சோ நம்ம லைஃப்ல இந்த கிரைமை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் யோசிங்க. ஒரு பொண்ணை காதலிங்க, தப்பு இல்ல. அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னா பிரிஞ்சு போயிருங்க. அது பையனோ பொண்ணோ 2 பேருக்கு தான். அதை விட்டு அந்த பொண்ணை போய் ஸ்டாக் பண்றது, சில சமயம் அந்த பொண்ணை போய் பின்னாடி பிரச்சனை பண்றது. இப்ப கூட பெங்களூர்ல ஒரு கேஸ் பார்த்தோமே, ஒரு பொண்ணு காதலிக்கலாம், அந்த பின்னாடி போய் கத்திய வச்சு ஏதோ சம்திங் அந்த பொண்ணை கொலை பண்ணது. இந்த பக்கம் எடுத்துப்போம். சரி, உனக்கு ஒரு பொண்ணு மேல காமம் ஏற்படுது, அந்த பொண்ணை போய் நான் அப்ரோச் பண்ற. அஜித் சொல்ற மாதிரி நோ மீன்ஸ் நோ, நோனா நோனா வந்துட வேண்டியதான். அதை எல்லாத்தையும் தாண்டி இல்ல நான் கண்டிப்பா உன்னை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் என்ன மைண்ட் செட்ல அந்த வீட்டுக்கு போனான்னு தெரியல. பட் இப்போ அதோட அவுட்கமும் கிரைம் தான். எப்படி பார்த்தாலும் கட்டாயப்படுத்தி நம்ம அடைய நினைக்கிற காதலும் காமமும் கிரைம்ல தான் போய் முடியுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த மாதிரி நம்ம வழக்குல இருந்து கத்துக்கிறோம். ஸோ இளைய தலைமுறைகள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்வைஸ் தான் சொல்றேன். ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்க, கிடைக்கலனா 1000 பொண்ணு இருக்கு. இல்ல உங்களுக்கு காமம் தான் ஃபேக்டர்னா அதுக்கும் 1000 வழி இருக்கு. எதுக்குமே இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி பண்ற விஷயமோ இல்ல கிரைமோ தீர்வாகாது. ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு வன்முறையில யாருமே ஈடுபடாதீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குல இருந்து இளைய தலைமுறைகள் நிறைய விஷயங்களை கற்றுப்போங்கிற மாதிரி நான் நினைக்கிறோம். இந்த கேஸை பத்தியான நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.